இங்கே ஒருத்தன் பக்கத்தில் இந்த பாட்டில் உடைச்சு அதில் இருக்கிற ஒரு கண்ணாடி நல்லா ஷார்ப்பாக ஒரு கத்தி மாதிரி ரெடி பண்ணி ஒரு வாட்டர் கேனை கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அது மேலே ஒரு லப்பர் பேண்டை மாரி சுற்றி ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணுறான். கடலுக்கு அடியில் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த மாஸ்க்கை ரெடி பண்ணியிருப்பான். ஏன்னா ரொம்ப நாளாக அந்த கடலுக்கு நடுவில் இருக்க இந்த ஐலாண்டில் அவன் மாட்டிட்டு இருப்பான். இவனும் அந்த கடலுக்கு அடியில் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு இருக்கான் ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு சொல்லி. இவன் நினைச்ச மாதிரியே ஒரு இடத்துல ஒரு படகு கிடக்கு. இவனுடைய பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதை தூக்க பார்க்குறான். ஆனால் தூக்க முடியல. இந்த போட்டு எப்படி உள்ளே வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறான். ஏன்னா அந்த போட்டுக்கு சென்டரில் ஒரு இடத்துல நல்லா ஹோல்ஸ் இருக்கும். அதனால தண்ணி மூழ்கி உள்ளே வந்திருக்கும். சரி ஒரு கயிறை கட்டி வெளியே இழுத்துட்டு வரான். இவன் படகை இழுத்துட்டு வரதை பார்த்த 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடி வருவாங்க. ஆனால் அவன் வேணான்னு சொல்லிடுவான். யாருன்னா அவங்க 2 பேரும் இவன் கூட வந்தவங்க தான். அதில் இந்த பொண்ணு இவனோட ஒய்ஃப். ஆனால் இவன் இந்த பையனை தான் லவ் பண்ணுவான். இதனால 3 பேருக்கும் சண்டை போட்டு தான் தெரியாம அந்த ஐலாண்டில் வந்து மாட்டிப்பாங்க. அதனால தான் இவன் இவ்வளோ கோவமா இருப்பான். இவங்களை எப்படியாவது இங்கே விட்டுட்டு இந்த படகை ரெடி பண்ணி இங்கிருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த படகை ரெடி பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் இவங்க 2 பேரும் இதை பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவனும் அவங்கள பார்த்து ஆடுங்க ஆடுங்க நல்லா ஆடுங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கிருந்து கிளம்பிடுவேன், நீங்க 2 பேரும் இங்கேயே தான் சாவ வேண்டியதான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பான். அடுத்த நாள் மார்னிங் அந்த படகெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது மீன் பிடிச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு கடலுக்கு போவான். அந்த நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்த பையன் அவனோட ஒய்ஃபை எழுப்பி உன்னோட ஹஸ்பண்ட் மீன் பிடிக்க போயிட்டான், இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த படகை எடுத்துட்டு அங்கிருந்து 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த இவனும் வேக வேகமா ஓடி வந்து இவன் கையில வச்சிருந்த ஈட்டி எரியலான்னு பார்ப்பான். ஆனா என்ன நினைச்சானு தெரியல. அதுக்கப்புறம் எரியாம மறுபடியும் வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தங்கியிருந்த அந்த கொட்டாயை எரிச்சு இவன் பிடிச்சிட்டு வந்த மீனை சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும். அவன் இந்த படகை ஒழுங்காவே ரெடி பண்ணிருக்க மாட்டான். அந்த படகு ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா நீர் நிரம்பி மூழ்க ஆரம்பிச்சிடும். இவங்க 2 பேத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் நீச்சல் அடிச்சு இந்த தீவுக்கே வந்துருவாங்க. இவனுக்கும் சரியான டென்ஷன்ல என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு இங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே கொண்டுட்டு இவளை அங்கே கட்டி வச்சிருவான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தீவுக்கு ஒரு டூரிஸ்ட் வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஏன் இங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நான் தெரியாம இங்க வந்து மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஏறி அங்கிருந்து தப்பிச்சிருவா. இவனும் கடலுக்கு அடியில போய் மீனை பிடிச்சிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு கப்பல் வரதா கவனிக்கிறான். ஆனா இது அவனை காப்பாத்த வரல, அங்கிருந்து போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த டூரிஸ்ட் நான் மட்டும் தான் அந்த தீவுல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிடுவான். அவன் இங்க இருக்கிறதே சொல்ல மாட்டான். அதனால அவங்களுக்கும் தெரியாது. கடைசியில அவனை எங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா.